Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அந்த செக்ஷனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் இருந்தபடியாக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடாக போடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டென்சஸ் நாங்கள் எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 15 சென்டென்சஸ். அதுவும் இன்றைக்கு நான் வந்து இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணுறேன். வந்து உங்ககிட்ட கிட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள் கிட்ஸோட என்ன மாதிரியான சென்டென்சஸ் டெய்லி லைஃப்பில் ஒரு டெய்லி ரூட்டீனில் நீங்கள் பேசக்கூடிய சென்டென்சஸ் அந்த மாதிரி ஒரு 15 சென்டென்சஸ் நான் இன்னைக்கு சூஸ் பண்ணி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம், நீங்கள் உங்களோட கிட்ஸோட குழந்தைகளோட நீங்கள் எந்த மாதிரி பேசலாம் இங்கிலீஷில், அந்த மாதிரி சென்டென்சஸ் நான் இன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் நீங்கள் உங்களோட கிட்ஸோட உங்களோட பிள்ளைகளோட மார்னிங்கில் நீங்கள் எழும்பி ஒரு ஸ்கூல் போகிறதுக்கு முதல் நீங்கள் என்னென்ன சென்டென்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களோட பேசிக்கொள்ளலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் நான் இப்போ ஒரு 15 சென்டென்சஸ் நான் இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லெசனாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இப்போ தமிழில் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இங்கிலீஷில் எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம்ன்றத நான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எழும்பிட்டீங்க, உங்ககிட்ட நீங்கள் எழுப்ப போகிறீங்க. தமிழில் வந்து எலும்பு நேரமாகிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வேக் அப், இட்ஸ் ஆல்ரெடி லேட், அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். வேக் அப், இட்ஸ் ஆல்ரெடி லேட். ஓகே, எழுந்துரு, படுக்கையிலேருந்து எழுந்துருன்னு சொல்கிறதுக்கு வேக் அப்னு யூஸ் பண்ணுவோம். நேரமாகிட்டு அந்த சென்டென்ஸுக்கு நாங்கள் இங்கிலீஷில் இட்ஸ் ஆல்ரெடி லேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி. அது செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எழும்பிட்டாங்க, இப்போ அவங்கள நீங்கள் ப்ரஷ் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன மாதிரி சொல்லுவீங்கன்னா, தமிழில் என்ன மாதிரி சொல்லுவீங்க, சீக்கிரமாக போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வா அந்த மாதிரி. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, குயிக்லி ப்ரஷ் யோர் டீத் அண்ட் கம். ஓகே, ஸோ சீக்கிரமாக ப்ரஷ் பண்ணிட்டு வான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் குயிக்லி ப்ரஷ் யோர் டீத் அண்ட் கம் அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். தேர்ட் சென்டென்ஸ் வந்து நீங்கள் அவங்கள கவனமாக இருக்க சொல்கிறீங்க பாத்ரூமில், கவனமாக இரு பாத்ரூமில், இல்லைன்னா வழுக்கி விழுந்துடுவ அந்த மாதிரி சொல்கிறத இங்கிலீஷில் நாங்கள் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, பி கேர்ஃபுல் இன் த பாத்ரூம் அதர்வைஸ் யூ வில் ஸ்லிப் டவுன். ஸோ வழுக்கி விழுறதுன்றதுக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்லிப் டவுன். பாத்ரூமில் கவனமாக இரு, இல்லைன்னா வழுக்கி விழுந்துடுவ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பி கேர்ஃபுல் இன் த பாத்ரூம் அதர்வைஸ் யூ வில் ஸ்லிப் டவுன். ஓகே, பி கேர்ஃபுல் இன் த பாத்ரூம் அதர்வைஸ் யூ வில் ஸ்லிப் டவுன் இந்த மாதிரி சொல்லிக்கொள்ளுவோம். ஸோ ஃபோர்த் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் நிறைய நேரம் செலவழிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் த பாத்ரூம். ஓகே, பாத்ரூமில் நிறைய நேரம் செலவழிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் த பாத்ரூம் சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க, இப்போ தலையெல்லாம் நல்லா தொடச்சிடு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வைப் யோர் ஹேர் வெல், தலையை நல்லா தொடச்சிடு, வைப் யோர் ஹேர் வெல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அவங்கள குயிக்காக ரெடியாக சொல்லணும். ஓகே, சீக்கிரமாக ரெடியாகு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம் கெட் ரெடி குயிக்லி. ஓகே, ரெடியாகு, தயாராகுன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் நாங்கள் கெட் ரெடி அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ சீக்கிரமாக தயாராகுன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் கெட் ரெடி குயிக்லி. அவங்க ரெடி ஆகிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க மேசையில் சாப்பாடு இருக்குது. ஓகே, மேசையில் சாப்பாடு இருக்குது அப்படின்றத இங்கிலீஷில் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ஆன் த டேபிள். ஓகே, இப்போ மார்னிங் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அவங்க பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்படி சாப்பிடுவாங்க. ஸோ காலை உணவு மேசையில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் breakfast is on the table, breakfast is on the table ன்னு சொல்லிக்கொள்ளலாம். இப்போ அவங்க சாப்பாடு அங்கே இங்கே சிந்தி சாப்பிட்றாங்க, கொட்டி சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சாப்பாடை கொட்டாமல் சாப்பிடு அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் டோன்ட் ஸ்பில் த ஃபுட், டோன்ட் ஸ்பில் த ஃபுட் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். ஓகே, ஸ்பில்னு சொல்கிறது வந்து சிந்துறது, டோன்ட் ஸ்பில்னா சிந்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் சிந்தாமல் சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்பில் த ஃபுட். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறீங்க ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா அந்த மாதிரி கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஹவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க் அந்த மாதிரி கேட்கலாம்.
Have you finished your homework? இப்போ அவங்க டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லணும் டிவி பார்த்துட்டு சாப்பிடாத சொல்றத இங்கிலீஷ்ல don't watch TV while eating. Okay, don't watch TV while eating. Don't watch TV while eating. சொன்னா சாப்பிடக்குள்ள டிவி பார்க்காத. ஸோ while eating சொன்னா சாப்பிடக்குள்ள சாப்பிடும்போது. ஓகே, ஸோ சாப்பிடும்போது டிவி பார்க்காதனா டோன்ட் வாட்ச் டிவி while eating. ஷூஸை குயிக்காக போடு, ஷூஸை சீக்கிரமாக போடு சொல்லணும்னு சொன்னால் குவிக்லி புட் ஆன் யோர் ஷூஸ். புட் ஆன் யோர் ஷூஸ். ஷூஸை போடுன்னு சொல்கிறதுக்கு புட் ஆன் யோர் ஷூஸ். ஸோ சீக்கிரமாக ஷூஸை போடுன்னு சொல்கிறதுக்கு குவிக்லி புட் ஆன் யோர் ஷூஸ்ன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க போகிறாங்க, நீங்கள் அவங்க கிட்ட ரோட்ல கவனமா பார்த்துப்போ அப்படின்னு சொல்றதுக்கு, ரோட்ல கவனமா பார்த்துப்போ அப்படின்னு சொல்றதுக்கு go carefully on the road. Okay, go carefully on the road. Go carefully on the road. ரோட்ல கவனமா பார்த்துப்போ. Go carefully on the road. நெக்ஸ்ட் பாடத்தை எல்லாம் ஒழுங்கா கவனி. ஸோ பாடத்தை எல்லாம் ஒழுங்கா கவனின்னு தமிழ்ல சொல்றத நாங்கள் இங்கிலீஷால எப்படி சொல்லுவோம்? Pay good attention to the lessons. Okay, pay good attention to the lessons சொல்லிக்கொள்ளுவோம். பாடத்தை எல்லாம் ஒழுங்கா கவனி. pay good attention to the lessons. மற்ற பிள்ளைங்களோட சண்டை போடக்கூடாது. அதை என்ன மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? மற்ற பிள்ளைங்களோட சண்டை போடக்கூடாது. ஓகே, இப்போ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, don't fight with other students. ஓகே, don't fight with other students. மற்ற பிள்ளைங்களோட சண்டை போடக்கூடாது. டோன்ட் ஃபைட் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு லெசனுக்குரிய 15 சென்டென்சஸ். இந்த 15 சென்டென்சஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கிட்ஸ் உள்ளவங்க, உங்கள் குழந்தையோட பேசுகிறதுக்கு தயக்கப்படுறவங்க, ஹெசிடேட் பண்ணுறவங்க, சில சென்டென்சஸ் சில வேர்ப்ஸ் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இந்த 15 சென்டென்சஸில் அட்லீஸ்ட் 1 or 2 வேர்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸோ until then, take care. Bye bye.